நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான காந்தா திரைப்படத்தின் வசூலை படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இயக்குனர் செல்வராஜ் செல்வமணி இயக்கத்தில் நடிகர்கள் துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்யராஜ் ஸ்ரீபோஸ், ராணா ஆகியோரின் நடிப்பில் கடந்த நவம்பர் 14ஆம் தேதி வெளியான காந்தா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது. பீரியட் கால கதையாக உருவாகிய இப்படத்தில் துல்கர் மற்றும் சமுத்திரகனியின் நடிப்பு கவனம் பெற்றது. மேலும் நாயகியான பாக்யஸ்ரீ நிறைய படங்களில் நடிக்காமலேயே குமாரி கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார் என பாராட்டுகள் கிடைத்துள்ளன. இதனால் பாக்யஸ்ரீ போஸ் அடுத்தடுத்த தமிழ் படங்களில் ஒப்பந்தம் செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராணாவின் ஸ்பிரிட் மீடியா, துல்கரின் வேபரர் பிலிம்ஸ் இணைந்து இப்படத்தை தயாரித்துள்ளனர். ஜேக்ஸ் பிஜாய் இசையமைத்துள்ளார். வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பதில் அதிகம் ஆர்வம் காட்டுபவர் துல்கர். வித்தியாசமான கதையில் பல ஹிட் படங்களை கொடுத்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட படம்தான் காந்தா. 1950 காலகட்டத்தில் திரைத்துறையினர் இடையே நடக்கும் சில காரசாரமான நிகழ்வுகளை தழுவி இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. காந்தா திரைப்படம் முதல் நாளிலேயே வசூல் வேட்டை நடத்தியது. அதன்படி இப்படம் முதல் நாளில் மட்டும் உலக அளவில் 10 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது படத்தின் 3 நாள் வசூலை படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. மேலும் 40 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இப்படம் வார விடுமுறை நாட்களில் அதிகப்படியான சினிமா ரசிகர்களை ஈர்த்தது. கடந்த 3 நாட்களில் மட்டும் சுமார் 24.50 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளது. உலக அளவில் வசூல் வேட்டை நடத்தி வரும் காந்தா திரைப்படம் தமிழ் ரசிகர்களையும் விட்டு வைக்கவில்லை. கடந்த 3 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 6.25 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்ததாக சினிமா வட்டாரங்களால் சொல்லப்படுகிறது. துல்கர் சல்மான் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த லக்கி பாஸ்கர் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 100 கோடிக்கு மேல் வசூல் செய்தது. அதேபோல் காந்தாவும் வசூலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.